Hello my dear learners, welcome you all to the course on signals and system. So in today's class நாம classification of signalsல complex exponential signal பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல்னால நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா என்னுடைய சிக்னல் x of t equal e power st எடுத்துக்கிட்டேன். ஸோ சின்ஸ் this is காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல்னு சொல்லன்றதுனால s equal to sigma plus j omega. ஸோ நமக்கு தெரியும் ஒரு காம்ப்ளெக்ஸ் சிக்னல் வந்து நம்ம எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதும் சிக்மா ப்ளஸ் ஒமேகா ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஜே ஒமேகா. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியலில் we have two cases. ஒன்று வந்து கண்டினியூஸ் டைம், தென் இன்னொன்று டிஸ்க்ரீட் டைம் பார்க்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் டைம் பார்த்துக்கலாம் என்னன்ட்டு. கண்டினியூஸ் டைமில் நமக்கு நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, if omega equal to 0, okay, if omega equal to 0, then just x of t equal to e power sigma plus j omega t. இப்போ omega 0 அப்படின்னா e power sigma t. ஓகே, ஸோ இப்போது சிக்மா வந்து சிக்மாவோடைய வேல்யூ டிபெண்ட் பண்ணி நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 0 அப்படின்னா எனக்கு இ பவர் சிக்மா டி ரியல் பார்ட் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரியல் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். இப்போ சிக்மாவும் 0 அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிக்மா ஆல்சோ 0, தென் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 1. ஏன்னா எனிதிங் பவர் 0 வந்து 1ன்னு வந்துடும். ஸோ அந்த 1 தான் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது இதுதான். சிக்மாவும் 0 ஒமேகாவும் 0 அப்படின்னா வில் கெட் ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் தான் கிடைக்கும் 1 என்ற சிக்னல். ஓகே, சரி, இப்போது சப்போஸ் சிக்மா வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னும் போது எனக்கு என்ன கிடைக்கும், ஐ ஹவ் சிக்னல் லைக் திஸ். தட் இஸ் சிக்மா வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னா எக்ஸ்பெனென்ஷியலி இன்க்ரீஸிங் சிக்னல் கிடைக்கும். ஃபார் த கண்டிஷன் sigma is less than 0, எனக்கு வந்து எக்ஸ்பொனென்ஷியலி டிக்ரீஸிங் சிக்னல். ஓகேவா, ஸோ இந்த சிக்னல் வந்து சிக்மா வந்து லெஸ் தென் 0க்கு வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து என்னென்னா ரியல் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல், விச் மீன்ஸ் த ஃப்ரீக்வன்சி இஸ் 0, ஒமேகா வந்து கம்ப்ளீட்லி 0. ஓகே, ஸோ வி கெட் only real part x of t is equal to e power sigma t. ஓகே, so this is real exponential signal. So next என்ன அப்படின்னா, if real part is 0, okay, so what if sigma equal to 0? If sigma equal to 0, we get e power j omega t. Okay, so that is a purely complex exponential signal. So here you look at the case. So if sigma equal to 0, நமக்கு என்ன கிடைக்கணும், x of t is equal to e power j omega naught t. ஓகே, ஸோ இப்போ இந்த சிக்னலுக்குன்னு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இந்த காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சிக்னல் வந்து நான் என்னென்னா பீரியாடிக் சிக்னல். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாத்துலேயுமே எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல் வந்து இந்த மாதிரி சைனசாய்டல் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் a 2-dimensional representation. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து e power j omega t எப்படி எழுதுவோம் அப்படின்னா, cos omega naught t plus j sin omega naught t. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து plot பண்ணிங்க அப்படின்னா you will get 3-dimensional signal. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பைரல் மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ இதுதான் வந்து 3-dimensional representation, ஒரிஜினல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல் e power j omega naught t. ஸோ இதை 2-dimensional நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நார்மல் சைனசாய்டல் சிக்னல் எப்படி இருக்குமோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ புக்கில் வந்து பிளாட் பண்ணுறது வந்து 2-dimensionalன்றதுனால நமக்கு இந்த மாதிரி சிக்னல் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிக்னல் வந்து பீரியாடிக்.
ஓகே, ஸோ இந்த பீரியாடிக் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து வீணோ, ஸோ நான் என்னோடய ப்ரீவியஸ் லெக்சரில் போட்டிருக்கேன். அதாவது பீரியாடிசிட்டியை செக் பண்ணுறதுக்கான கண்டிஷன் வந்து எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் டி எப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த சிக்னல் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதெல்லாம் நான் பீரியாடிக் சிக்னல் சொல்லுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் சிக்னல் எடுத்துக்கிட்டிங்கன்னா e power j omega naught t equal to e power j omega naught t plus t. ஸோ இதே நான் எப்படி எழுதுறேன்னா e power j omega naught t equal to e power j omega naught t into e power j omega naught capital T. ஸோ இப்போ இங்கே என்ன வந்துடும் 1 equal to e power j omega naught t. ஸோ இப்போ வந்து இந்த e power j omega naught t equal to 1 வரணும் அப்படின்னா எனக்கு இந்த omega naught t டேர்ம் இருக்கு இல்லையா, அப்போது omega naught into t which is equal to 2 pi m. அதாவது என்னுடைய ஒமேகா நாட் டி வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருந்தால் எனக்கு 1 வரும். சப்போஸ் e பவர் j 2 pi அப்படின்னா cos 2 pi ப்ளஸ் j sin 2 pi. sin pi ஆல்வேஸ் 0 ஆகிடும். cos 2 pi அதாவது ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையில் வரும்போது எனக்கு வந்து cos 2 pi 4 pi எல்லாமே வந்து ப்ளஸ் 1ன்னு வரும். ஓகே, ஸோ நவ் வி டிரைவ் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா that is 2 pi by omega naught. So this is fundamental period of complex exponential signal. Okay, then third property என்ன அப்படின்னா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து என்னென்னா ஹார்மோனிக்கலி ரிலேட்டட் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் அப்படின்னு நம்ம வந்து இந்த சிக்னல் வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ ஹார்மோனிக்கலி ரிலேட்டட் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல்னால் என்னென்னா இப்போ எனக்கு ஒமேகா நாட்ன்றது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. சப்போஸ் நான் வந்து 2 ஒமேகா நாட் 3 ஒமேகா நாட் 4 ஒமேகா நாட் ஸோ இந்த மாதிரி நிறைய ஹார்மோனிக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ அதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஹார்மோனிக்கலி ரிலேட்டட் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதை நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா k இன்ட்டு ஒமேகா நாட் e power j k ஒமேகா நாட் t. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய e power j ஒமேகா நாட் t வந்து 2 ஒமேகா நாட் 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் ஒமேகா நாட் எடுத்துக்கிறேன். ஸோ தட் ஐ டிஃபைன் இட் அஸ் அ ஹார்மோனிக்கலி ரிலேட்டட் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல். ஸோ இந்த ஹார்மோனிக்கலி ரிலேட்டட் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் வந்து நமக்கு யூனிட் 2ல் ஃபூரியர் சீரியஸ் யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னலை வந்து டீட்டெயிலாக படிப்போம் என்ன அப்படின்றது. ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் ஹார்மோனிக்கலி ரிலேட்டட் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் வந்து நமக்கு அங்கே வந்து ஃபூரியர் சீரியஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல் இஸ் பவர் சிக்னல். ஸோ ஆஸ் வி நோ தட் நமக்கு தெரியும் இல்லையா, இப்போ பவர் சிக்னல் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், if the signal is periodic then we define that signal is a power signal. ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னா we have the formula. என்னோடய ப்ரீவியஸ் லெக்சர்ஸ் வந்து நீங்கள் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். we have e power minus infinity to plus infinity. எனர்ஜி வந்து இன்ஃபினிட்டி வரும், பவர் வந்து ஃபைனட் வேல்யூ வரும். ஸோ இப்போ நான் e power j omega naught t mod square into dt. ஸோ as usual இது வந்து 1 ஆகிடும். e power j omega naught t equal to 1 into dt. ஸோ இது வந்து இன்ஃபினிட்டி, எனர்ஜியோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. ஸோ தென் பவர் கால்குலேஷன் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பவர் ஈக்குவல் டு லிமிட் t tends to infinity 1/2t integral minus t to plus t mod e power j omega naught t into dt. we get 2 to here. ஸோ அப்போ பவரோட வேல்யூ வந்து 1. ஸோ திஸ் இஸ் அ பவர் சிக்னல். ஓகே, ஸோ இப்போ நம்ம செகண்ட் கேஸ் பார்த்தாச்சு. என்னென்னா ஒமேகா ஈக்குவல் டு 0 சிக்மா ஈக்குவல் டு 0 ஒமேகாவோட வேல்யூ பார்த்துருக்கோம். தென் இன்னொரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா சிக்மா இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒமேகா இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இன்னொரு கண்டிஷன் என்ன, சிக்மா இஸ் நாட் ஈக்குவல் டு 0 ஒமேகா இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இதில் வந்து சிக்மா வந்து லெஸ் தென் 0 கண்டிஷன், இதில் வந்து சிக்மா வந்து கிரேட்டர் தென் 0 கண்டிஷன், ஆல்சோ ஒமேகா நாட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கண்டிஷன்ஸில் பார்த்தோன்னா என்னுடைய சிக்னல் வந்து a sinusoidal signal, that is complex sinusoidal signal
with exponentially decaying function. இந்த சிக்னல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சிக்னல் வந்து இட்ஸ் எக்ஸ்பொனென்ஷியலி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் வித் சைனசாய்டல். ஏன்னா எனக்கு ஒமேகா வந்து 0 இல்லை, ஸோ ஐ வில் கெட் ஃப்ரீக்வன்சி ஹியர். இதுவுமே வந்து நம்ம புக்கில் வந்து 2 டைமென்ஷன் தான் ப்ளாட் பண்ண முடியுன்றதுனால ப்ளாட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரிஜினல் சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒரிஜினல் சிக்னல். ஸோ இது வந்து நமக்கு வந்து 3 டைமென்ஷனில் இருக்கும். ஓகே, இட்ஸ் 3 டைமென்ஷனல் பிளாட். ஸோ ஒரிஜினல் சிக்னல் இப்படி தான் இருக்கும். புக்கில் நம்மளால் 2Dயில் தான் பிரிண்ட் பண்ண முடியும். அதனால் 2Dயில் வந்து நமக்கு வந்து இது கிவன் சிக்னல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கண்டினியூஸ் டைம் சிக்னல், about complex exponential signal. Complex exponential signal continuous time signal பார்த்துருக்கோம். So in next class we will discuss sorry, I forgot to take sinusoidal signal. This is also a continuous time signal, the sinusoidal signal. இப்போ sinusoidal signal ஃபார்மேட் வந்து a into cos omega naught t plus phi. ஸோ இந்த சிக்னலுமே என்னென்னா திஸ் இஸ் எ பீரியடிக் சிக்னல் வித் ஃபண்டமெண்டல் பீரியட் டி நாட். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஃபண்டமெண்டல் பீரியடுக்கு வந்து 2π/ω0 ஃபார் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல். ஸோ த சேம் ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள் ஓவர் ஹியர். ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா, ஸோ இது வந்து t is equal to 2π/ω0. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வந்து இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் இந்த சைனசாய்டல் சிக்னல். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சைனசாய்டல் சிக்னல் அப் டு இன்ஃபினிட்டி, இங்கே இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். So this is one period, t naught equal to 2π/ω0. Okay, so if suppose if t equal to 0, this is origin. If t equal to 0, if I put t equal to 0 here, then I will get a into cos phi. Okay, this equation, a into cos phi, this. Okay, if phi is also 0, then I will get only the a value over here, okay, which is mentioned here. Okay, so this is all about this complex sinusoidal signal. So an interesting cases will arise when omega naught is increasing and decreasing. If you see, this is the case where 3 range of frequencies, omega 1, omega 2 and omega 3, where omega 1 is the greatest frequency, omega 3 is the smallest frequency. So if omega naught is increasing, that is the fundamental frequency is increasing, then t1 is decreasing. Okay, so you look out over here, this is the fundamental period for t1, which is presented over here. This is t1, but t2 is lesser frequency, so I will get higher time period. Similarly, t3 for omega 3 is very very small, so omega 3 is very small. So for here, if omega value is getting smaller, then the fundamental period t naught is getting larger. You can see over here. Okay, so what we infer from this, if omega naught is increasing, the time period, the fundamental time period shrinks. Okay, only if omega naught is decreasing, then the fundamental t naught is widened. Okay, it's very large. Okay, so I'll stop here. I will discuss the discrete time complex exponential in the next class.